Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய தக்காளி பூண்டு கார சட்னி. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கொடுத்தீங்கன்னா எத்தனை சாப்பிட்டோம்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான கார சட்னி இது. முதல்ல ஒரு 8 காஞ்ச மிளகாயை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விடுங்க. 3 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த புளிப்பான தக்காளியை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 7-8 சின்ன பல் பூண்டு, பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 4-5 பல் பூண்டு போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிளகாயை தண்ணியை வடிகட்டிட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிளகாயை நாம் ஊற வச்சதுனால நல்ல மைய அரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. எல்லா கடுகும் நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லேசாக பொரிய ஆரம்பித்ததும் நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சட்னி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1லேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் லேசாக கொதி வந்தால் போதும். நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னியோட பச்சை வாசனை போய் லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா சட்னி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோட இதை சர்வ் பண்ணலாம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.